வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாரைக்கு முன் நல்லூர் கோயிலை உடையுங்கள், சர்ச்சையை கிளப்பிய அர்ச்சுனா. காற்றில் கலந்திருக்கும் ஆபத்து, மக்களுக்கு எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தை பற்றி மட்டும் சிந்திக்க வேண்டாம், அதிகாரிகளுக்கு பிரதமர் அழுத்தம். வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி. நாகதம்பிரான் ஆலயத்திற்கு விஜயம் மேற்கொண்ட பிரதமர். மீண்டும் நாடாளுமன்றக்கு ரணில், கேள்விக்குறியாகியுள்ள பைசரின் ஆசனம். வாகனதாரிகள் தப்ப முடியாது, நாடளாவிய ரீதியில் காவல் நிலையங்களுக்கு வந்த உபகரணங்கள். 13வது திருத்தச் சட்டத்திற்கு அப்பால் சென்ற அதிகாரங்களை பகிருங்கள், திசவிதாரண தெரிவிப்பு. உலகின் மிகப்பெரிய தங்கப்படிமம் கண்டுபிடிப்பு. இனி விரிவான செய்திகள். தையிட்டி விகாரைக்கு முன் நல்லூர் கோயிலை உடையுங்கள், சர்ச்சையை கிளப்பிய அர்ச்சுனா. தையிட்டி விகாரையை இடிப்பதற்கு முன்னர் நல்லூர் ஆலயத்தையும் யாழ் கத்தோலிக்க தேவாலயத்தையும் உடைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ள விடயம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நல்லூர் கோயில் கற்ப கிரகத்தில் முஸ்லிம் சமாதி உள்ளது, அதையும் உடைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தையிட்டி போராட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், முன்னதாக நல்லூர் ஆலயம் கிட்டு பூங்காவிற்கு அருகிலுள்ள இடத்தில் அமைந்திருந்தது. தற்போது ஒல்லாந்தர் கோட்டை அமைக்க பெற்றது நல்லூர் ஆலயத்தின் கற்களை கொண்டே. அவ்வாறென்றால் முதலில் அந்த கோட்டையை உடைக்க வேண்டும், பின்னர் கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்க வேண்டும், அதன் பின்னரே தையிட்டி பற்றி கதைக்க வேண்டும். யாரோ கூறிய கட்டளை கிணங்க இந்த போராட்டம் இடம்பெறுகிறது. இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்ய எவரும் முன்வரவில்லை. இவர்கள் வாக்குகளுக்காக இவ்வாறு செய்கிறார்கள் என அர்ச்சுனா கூறியுள்ளார். காற்றில் கலந்திருக்கும் ஆபத்து, யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை. வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக காற்றின் தரம் மிக மோசமாக உள்ளதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அஜித் குணவர்த்தன் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது காற்றின் மாசடைவு மட்டம் 150 முதல் 200 வரை உயர்ந்துள்ளது. இது ஆரோக்கியமற்ற நிலையாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எல்லை தாண்டிய வளிமாசு நகர்வு, தீவிரமடைந்துள்ள வடகிழக்கு பருவக்காற்று ஆகியவற்றின் தாக்கமே காற்று மாசடைவுக்கான முக்கிய காரணம். கடந்த ஆண்டுகளிலும் இதே காலப்பகுதியில் இவ்வாறான நிலைமை அவதானிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் காற்று மாசுபட்டால் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளவர்கள், சுவாச கோளாறு உள்ளவர்கள், முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள். இதனால் உடல்நல பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடலாம். பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெறுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். எனினும் இன்று முதல் காற்று மாசுபாட்டின் தன்மை குறைவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தை பற்றி மட்டும் சிந்திக்க வேண்டாம், அதிகாரிகளுக்கு பிரதமர் அழுத்தம். ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகளை நியமிக்கும் போதும் இடமாற்றம் செய்யும் போதும் யாழ்ப்பாணத்தை பற்றி மட்டும் சிந்திக்க வேண்டாம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் அடுத்த ஆண்டு ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி இரணைமடு ராணுவ முகாமின் நெலும்பியச மண்டபத்தில் இடம்பெற்ற புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு பிரதமர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களுக்கு பயனுள்ள வகையில் வளங்களை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் அரசாங்கம் பொருளாதார முகாமைத்துவத்தை முன்னெடுத்து வருகிறது. அத்தோடு 2026ஆம் ஆண்டில் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கும் ஏனைய அரச உத்தியோகத்தர் வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கும் நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அரசாங்கத்தின் புதிய வேலை திட்டத்திற்கு அமைச்சர்களிடமிருந்தும் மாகாண மட்டத்திலிருந்தும் சிறந்த ஒத்துழைப்பு அவசியமாகும். தேசிய மாகாண வேறுபாடுகளை மறந்துவிடுங்கள். அந்த ஒவ்வொரு பாடசாலையிலும் இருப்பவர்கள் எமது பிள்ளைகள். அந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் உயர்தரமான கல்வியை பெற்றுத் தருவதற்கான உரிமையை உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது. எனவே ஆசிரியர்களை நியமிக்கும் போதும், இடமாற்றம் செய்யும் போதும், அதிகாரிகள் நியமிக்கும் போதும் யாழ்ப்பாணத்தை பற்றி மட்டும் சிந்திக்க வேண்டாம். ஏனைய மாவட்டங்களில் அமைந்துள்ள அனைத்து பாடசாலைகள் பற்றியும் சிந்தித்து அனைவரையும் சமமாக நடத்துங்கள். நீங்கள் உண்மையான திறமைசாலிகள். இங்குள்ள நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு சென்று மீண்டும் வடக்கு மாகாணத்திற்கு சேவையாற்ற வருவீர்கள் என நான் நம்புகிறேன். இன்னும் 3-4 வருடங்களில் வடக்கு பிரதேசம் தொடர்பான தீர்மானங்களை எடுப்பவர்கள் நீங்களே. அப்போது நீங்கள் வடக்கு மாகாணத்தின் முன்னேற்றத்தை பற்றி சிந்தித்து செயற்படுவீர்கள் என எதிர்பார்க்கிறோம்.
ஓர் அரசாங்கமாக நாங்கள் இந்த தலையீட்டை மேற்கொள்வது அந்த முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டே என்பதை கூற வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி. வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது மாலைதீவுக்கு அருகாக நிலை கொண்டுள்ளது. இதனால் கிழக்கு, ஊவா, சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கு கிடைத்து வரும் மழை இன்று இரவு முதல் படிப்படியாக குறைவடையும் வாய்ப்புள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள யாழ் பல்கலையின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டது, எதிர்வரும் 28 டிசம்பர் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மீண்டும் எதிர்வரும் டிசம்பர் 28 முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை எதிர்வரும் டிசம்பர் 7 வரை தொடரும் வாய்ப்புள்ளது. ஆனால் இடையில் ஒரு சில நாட்கள் மழையற்ற நாட்களாக அமையும். அதேவேளை எதிர்வரும் டிசம்பர் 31 முதல் மத்திய, ஊவா, வடமத்திய, தெற்கு, சப்ரகமுவ மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும். இப்பிரதேசங்களுக்கு மழை எதிர்வரும் ஜனவரி 7 வரை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் எதிர்வரும் ஜனவரி 10 முதல் 13 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு பரவலாக மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 2026 ஜனவரி மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான வானிலை எதிர்வரும் டிசம்பர் 26 முதல் குறைவடையும் சாத்தியமுள்ளது. நாகதம்பிரான் ஆலயத்திற்கு விஜயம் மேற்கொண்ட பிரதமர். கிளிநொச்சி மாவட்டத்திற்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்ட பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மாவட்டத்தின் வரலாற்று புகழ்பெற்ற புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை சென்று விசேட வழிபாடுகளில் அவர் ஈடுபட்டுள்ளார். நேற்று காலை முதல் கிளிநொச்சியில் நடைபெற்ற பல்வேறு அபிவிருத்தி மற்றும் மக்கள் நலன் சார்ந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பிரதமர் அதன் ஒரு பகுதியாக வரலாற்று சிறப்புமிக்க இவ்வாலயத்திற்கும் வருகை தந்திருந்தார். ஆலயத்துக்கு வருகை தந்த பிரதமரை ஆலய நிர்வாகத்தினரும் பொதுமக்களும் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூசை வழிபாடுகளில் பிரதமர் பக்திபூர்வமாக பங்கேற்றார். வழிபாடுகளைத் தொடர்ந்து மிகவும் பழமை வாய்ந்த இவ்வாலயத்தின் வரலாற்று பின்னணி, ஜதீகங்கள் மற்றும் ஆலயத்தின் சிறப்புகள் குறித்து பிரதமர் மிகவும் ஆர்வத்துடன் கேட்டறிந்து கொண்டார். மீண்டும் நாடாளுமன்றக்கு ரணில். கேள்விக்குறியாகியுள்ள ஃபைசரின் ஆசனம். நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் முஸ்தபா நாடாளுமன்ற உறுப்புரிமையில் இருந்து விலகுவதாகவும் அவ்விடத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட உள்ளதாகவும் அரசியல் களத்தில் பேசப்படுகிறது என உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். மேலும் ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சிகளுக்கு பலமான ஆளுமையாக உள்ளார் என்றும் தற்போதைய இக்கட்டான நிலையில் அவர் நாடாளுமன்றத்துக்கு மீண்டும் செல்வது காலத்தின் தேவையாகும் எனவும் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சிகளுக்கு பலமான ஆளுமையாக உள்ளார். தற்போதைய இக்கட்டான நிலையில் அவர் நாடாளுமன்றத்துக்கு மீண்டும் செல்வது காலத்தின் தேவையாகும். அரசாங்கத்தை புகழ்வது எதிர்க்கட்சிகளின் வேலையில்லை. அதற்குத்தான் ஆளுங்கட்சியில் 159 உறுப்பினர்கள் உள்ளார்கள். ஆளுங்கட்சியினர் அரசாங்கத்தின் தவறுகளையும் சரி என்று புகழ்வார்கள். ஏனெனில் சரி எது பிழை எது என்று அவர்களால் தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்க முடியாது. அரசாங்கங்களின் குறைகளை சுட்டிக்காட்டி மக்களுக்கு அவற்றை எடுத்துரைப்பதே எதிர்க்கட்சிகளின் பொறுப்பு. அதையே நாங்கள் செய்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். வாகனதாரிகள் தப்ப முடியாது. நாடளாவிய ரீதியில் காவல் நிலையங்களுக்கு வந்த உபகரணங்கள். காவல்துறைக்கு 75,000 புதிய சுவாச பகுப்பாய்வு கருவிகள் கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் அவை தற்போது நாடு முழுவதும் உள்ள அனைத்து காவல்துறை பிரிவுகளுக்கும் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளரும் உதவி காவல்துறை அத்தியட்சருமான எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வல சம்பந்தப்பட்ட வீதி விபத்து விசாரணையில் முறையான நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என எழுந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடந்த காலங்களில் நிலவிய சுவாச பகுப்பாய்வு கருவிகளுக்கான தட்டுப்பாடு இந்த புதிய தொகுதியின் மூலம் நீங்கும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு வீதி சோதனைகள் மற்றும் விபத்து நடந்த இடங்களிலேயே உடனடி சோதனைகளை முன்னெடுக்க இது உதவும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் கருவிகள் இல்லாத சமயங்களில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என்று அர்த்தமல்ல. அத்தகைய சந்தர்ப்பங்களில் சந்தேக நபர்கள் சட்ட மருத்துவ அதிகாரிகள் ஒருவரிடம் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள்.
அங்கு பெறப்படும் மருத்துவ அறிக்கையே நீதிமன்றத்தின் சாட்சியாக பயன்படுத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். 13வது திருத்தச் சட்டத்திற்கு அப்பால் சென்று அதிகாரங்களை பகிருங்கள், திஸ்ஸவிதாரண தெரிவிப்பு. 13வது திருத்தச் சட்டத்திற்கு அப்பால் சென்று நாட்டின் அனைத்து இன மக்களும் கௌரவத்துடனும் சம உரிமையுடனும் வாழக்கூடிய அதிகார பகிர்வு முறையை உருவாக்க வேண்டும் என்று லங்கா சமசமாஜ கட்சியின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் திஸ்ஸவிதாரண தெரிவித்துள்ளார். இலங்கையின் இடதுசாரி கட்சியான லங்கா சமசமாஜ கட்சி தனது 90வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு கொழும்பில் நேற்று இடம்பெற்ற விசேட மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் முன்னெடுத்த விதாதா வேலை திட்டத்தின் மூலம் நாடு தழுவிய ரீதியில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட சிறு தொழில் முயற்சியாளர்களை உருவாக்கி நவீன தொழில்நுட்பத்தை கிராமங்களுக்கு கொண்டு சேர்த்த வெற்றியின் அனுபவத்தை பெருமையோடு கூறுகிறேன். இவ்வாறான உற்பத்தி சார்ந்த பொருளாதார முன்னெடுப்புகளே நாட்டின் தற்போதைய அந்நிய செலாவணி நெருக்கடிக்கும் வேலையின்மைக்கும் தீர்வாக அமையும். இலங்கையின் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வுக்காக சர்வகட்சி பிரதிநிதிகள் குழுவின் தலைவராக நான் முன்னெடுத்த அதிகார பகிர்வு திட்டங்கள் இன்றும் காலாவதியாகவில்லை. 13வது திருத்தச் சட்டத்திற்கு அப்பால் சென்று நாட்டின் அனைத்து இன மக்களும் கௌரவத்துடனும் சம உரிமையுடனும் வாழக்கூடிய ஒரு அதிகார பகிர்வு முறையை உருவாக்குவதே சமசமாஜ கட்சியின் நீண்டகால நிலைப்பாடாகும். பிரித்தானிய காலனித்துவ காலத்தில் சிங்கள மற்றும் தமிழ் ஆகிய இரு மொழிகளுக்கும் சம அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று 1950களிலேயே இக்கட்சி தீர்மானம் நிறைவேற்றிய வரலாற்று தூர நோக்கை மீண்டும் நினைவூட்டுகிறேன். தற்போதைய அரசியல் சவால்களை எதிர்கொள்ள இடதுசாரி சக்திகளின் ஒற்றுமை மிக அவசியமானது. 1972ஆம் ஆண்டு குடியரசு அரசியலமைப்பை உருவாக்குவதில் கொல்வினார் டி சில்வா ஆற்றிய வரலாற்று பணியை போன்றே தற்போதைய காலத்திலும் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க இடதுசாரிகள் கைகோர்க்க வேண்டும். 90 ஆண்டுகால அரசியல் அனுபவமும் நேர்மையும் கொண்ட லங்கா சமசமாஜ கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக தொடர்ந்து ஒலிக்கும் என்பதை இம்மாநாடு மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியது என அவர் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய தங்க படிமம் கண்டுபிடிப்பு. கிழக்கு சீன கடல் பகுதியில் ஆசியாவின் மிகப்பெரிய கடலுக்கடியிலான தங்க படிமத்தை சீனா கண்டுபிடித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உலகிலேயே அதிகளவு தங்கத்தை உற்பத்தி செய்யும் நாடாக சீனா உள்ள போதிலும் தங்க கையிருப்பில் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்த இடத்தில் உள்ளது. 2021 தங்க படிமங்களை கண்டுபிடிப்பதில் சீனா தீவிரம் காட்டி வரும் நிலையில் வடகிழக்கு மாகாணமான லியாங்கில் 14.44 லட்சம் கிலோ தங்க இருப்பு கடந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இதை தவிர ஜிங்ஜியாங் உய்குர் பிராந்தியத்தில் உள்ள மலையில் 10 லட்சம் கிலோ தங்க இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் ஷாண்டாங் மாகாணத்தில் யாண்டாய் நகரில் உள்ள லைஜோ கடற்கரைக்கு அப்பால் கடலுக்கு அடியில் ஒரு பிரம்மாண்டமான தங்க படிமத்தை சீனா கண்டுபிடித்துள்ளது. இது ஆசியாவில் கடலுக்கு அடியில் உள்ள மிகப்பெரிய தங்க இருப்பு என கூறப்படுகிறது. சமீபத்தில் கண்டறியப்பட்ட இந்த தங்க இருப்பின் வாயிலாக லைஜோவின் ஒட்டுமொத்த தங்க இருப்பு 39 லட்சம் கிலோவுக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. இது சீனாவின் தேசிய தங்க இருப்பில் தோராயமாக 26% என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பின் வாயிலாக லைஜோ பகுதி சீனாவின் அதிக தங்க இருப்பு மற்றும் தங்க உற்பத்தி ஆகிய இரண்டிலும் முதலிடத்தை பிடித்துள்ளது என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.